Hi guys, welcome to Madras Home Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால், கொழுக்கட்டை மாவு, உப்பு, நெய், தேங்காய், 3 ஏலக்காய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பிலேயே 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியிலே போட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம மாவு போட்டு கிளறிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாலில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி மாவு வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா சாஃப்டாக வரும் உருண்டை. அதே சமயம் பால் பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்படியும் பண்ணலாம். நம்ம விருப்பம்தான். நம்ம எந்த ஷேப்பில் போடுறோமோ அந்த ஷேப்லேயே போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். பால் நல்லா சூடாயிடுச்சு. பால் கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். பால்லே நல்லா உருண்டை கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம தேங்காய் பாலும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக கிடைக்குன்னா கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடி பிடிக்காமல் லைட்டாக கிளறி விடலாம். இப்போ அந்த பால்லாம் உடையாது, ஏன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.